என் பேர் மஞ்சு. இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க நெறைய பேரு விரும்பி பார்க்குற என்னோட டெய்லி ரொட்டீன் வேல தாங்க இன்னைக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வேலைகள் எல்லாமே டியூஸ்டே அன்னைக்கு நான் செஞ்ச வேலைகள் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். மண்டே வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நான் வந்து ஒரு நாள் ட்ரிப்பு போயிருந்தேன். மார்னிங் 4:45க்கு கிளம்பி நைட் வர்றதுக்கு 9 மணி ஆயிடுச்சு. கர்நாடகால இருக்கிற ஹாசன் அப்படிங்கிற ஊர்ல ஹாசனாம்பா அப்படிங்கிற கோயிலுக்கு தான் நாங்க போயிருந்தோம். ரொம்ப விசேஷமான கோயில். சடனா பிளான் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 12 பேரு நாங்க வந்து டிடி பண்ணிக்கிட்டு காலையில போய் சாயங்காலம் திரும்பி வந்துட்டோம். காலையில கிளம்பும்போது எந்த வேலையுமே நான் செய்யல. அப்படி அப்படியே போட்டது போட்ட வாக்குல நான் அப்படியே போயிட்டேன். நைட்டு வந்தும் எந்த வேலையும் செய்ய முடியல. அப்படியே படுத்துட்டேன். அடுத்த நாள் நான் வீட்ல என்னென்ன வேலைகள் செஞ்சேனோ, அது எல்லாத்தையுமே ஒரு விளாகா இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு நாள் தான் வீட்ல ஆள் இல்ல. வீடே பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. காலையில 3:30க்கு எந்திரிச்சேன். என் பொண்ணுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் செஞ்சு வச்சுட்டு, டிஃபன் பாக்ஸ்க்கு எக் ஃப்ரைட் ரைஸும் பண்ணியிருந்தேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் காலையில கிளம்புறதுக்குள்ள எனக்கு 4:45 ஆயிடுச்சுங்க. ஈவினிங் வந்து ரிட்டர்ன் வந்து ஒரு 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம். வந்த உடனே எந்த வேலையுமே செய்யல. ஒரு நாள் ஃபுல்லு ட்ராவலு. ரொம்ப டயர்டா இருந்துச்சு. நான் அப்படியே படுத்துட்டேன். ஊர்லேருந்து கொண்டு வந்த அரிசி எல்லாமே ஹால்ல அப்படியே இருந்தது. என் பையனுக்கு டைம் இல்லாததுனால மேல ஸ்டோர் ரூம்ல கொண்டு போய் வைக்காம போயிட்டான். மறுபடியும் அடுத்த வாரம் வீக்கெண்டில தான் வருவான். அப்பதான் இத எடுத்தே வைப்பான். வாசப்படி எதிர்க்கவே இருந்தா அசிங்கமா இருக்கும். நான் கொண்டு வந்து எல்லாத்தையுமே ஸ்டேர்கேஸ்ல வச்சுட்டேன். இனிமே தான் ஒவ்வொரு வேலையுமே நான் வீட்ல நான் செய்ய போறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு வேலையா நான் பண்ணிக்கிட்டே வரப்போறேன். அடுத்ததா டைனிங் டேபிள்ல தேவையில்லாத பேப்பர்லாம் இருந்துச்சு. அதெல்லாமே எடுத்து டஸ்ட்பின்ல போட்டுட்டேன். காலேஜுக்கு எடுத்துட்டு போன லஞ்ச் பாக்ஸும் டேபிள் மேல இருந்தது. அதையும் எடுத்து நான் சிங்க்குக்கு போட்டுட்டேன். ஒன் டே ட்ரிப்பு அப்படிங்கிறதுனால நான் வெறும் ஹேண்ட்பேக் தான் எடுத்துட்டு போயிருந்தேன். ஃபேஸ்க்கு சீரமு, அப்புறம் டிஷ்யூ பேப்பர், மொபைல் சார்ஜர் இதெல்லாம் பேக்ல இருந்தது. இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு ஹேண்ட்பேக்கும் கொண்டு போய் வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டேன். வீட்டுக்கு, வண்டிக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் டைனிங் டேபிள் மேல நெறைய இருந்தது. அது எல்லாத்தையுமே டைனிங் டேபிள்லேருந்து எடுத்து வச்சுட்டேன். வீட்டுக்குள்ள நுழையும்போதே முதல்ல அவங்க கண்ல படுறது இந்த டைனிங் டேபிள் தான். எடுத்துட்டு வர எல்லா திங்ஸுமே இந்த டைனிங் டேபிள் மேல போட்டுருவாங்க. அவங்களுக்கா எப்ப தோணுதோ, அப்பதான் அத வந்து எடுத்து வைக்கிறாங்க. அடுத்ததா உள்ள இருந்த டேபிள் மேல நெறைய மேக்கப் திங்ஸ் எல்லாம் இருந்தது. காலையில எனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே வச்சுட்டு போயிட்டேன். என் பொண்ணு தூங்கி எந்திரிச்சு, அவளும் ரெடி ஆயி அப்படியே வீட்ட பூட்டிக்கிட்டு அவளும் கிளம்பிட்டா. சேர் மேல டவல் எல்லாம் காய போட்டிருந்தேன். இந்த டவல் எல்லாம் மேல கொண்டு போகணும். ஸ்டேர்கேஸ் கிரில் மேல இத நான் வச்சுட்டாக்கா, போகும்போது அப்படியே கொண்டு போயிடுவேன். கம்பல் எல்லாம் நெறைய பாக்ஸ்ல இருந்தது. எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ஒரே பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டேன். அதே மாதிரி மேல கொண்டு போக வேண்டிய திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் நான் ஸ்டேர்கேஸ்லயும் வச்சுட்டேன். மேல இருக்கிற ஃப்ளோர்ல 2 பெட்ரூம் இருக்கு. யாருமே அதிகமா மேல போறது கிடையாதுங்க. அதிக நேரம் கீழ தான் இருப்பாங்க. அதனால இந்த டேபிள் மேல எல்லாரோட சார்ஜரு, காலேஜுக்கு போம்போது யூஸ் பண்ண வேண்டிய மேக்கப் ஐட்டம் எல்லாமே இந்த டேபிள் மேல தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அப்பப்ப இந்த டேபிள நான் கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. ஓரளவுக்கு எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சுட்டு ஸ்பாஞ்சால இந்த டேபிளும் தொடச்சு முடிச்சுட்டேன். ஒவ்வொரு இடமா இப்படி கிளீன் பண்ணிக்கிட்டே போனேன்னு வச்சுக்கோங்க, கடைசியா வீடு கூட்டி மாப் பண்றதுக்கு எனக்கு கரெக்ட்டா இருக்கும். தூங்கி எந்திரிச்சோனே இதெல்லாம் மடிச்சிட்டு இருந்தா, காலேஜுக்கு சமையல் பண்றதுக்கு லேட் ஆயிடுதுன்னு இதெல்லாம் மடிக்காமயே விட்டுட்டு இருந்தேன். இது எல்லாத்தையுமே நான் எடுத்து கிளீன் பண்ணியும் வச்சுட்டேன். என்னதான் நான் டெய்லி கிளீன் பண்ணி நான் பழையபடி வீட வச்சாலும், அடுத்த நாள் எனக்கு முதல்லருந்து வேலைய ஸ்டார்ட் பண்ற மாரி தாங்க எனக்கு இருக்கு. செஞ்ச வேலைய தான் திருப்பி திருப்பி செய்ய வேண்டியிருக்கு. அதே ரொட்டீன் வேல. ஒவ்வொரு ரூமுக்கா போகணும். ஒவ்வொரு இடத்தையா கிளீன் பண்ணிக்கிட்டே வரணும். கடைசியா மாப் பண்ணியும் விடணும். இதையெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு, "அப்பாடா!" அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுவோம் பாருங்க. அதுல 1000 அர்த்தம் இருக்குங்க. டைனிங் டேபிள் பார்க்கவே ரொம்ப டல்லா இருந்துச்சு. அதனால ஒரு மக்கு தண்ணீல கொஞ்சம் கோகோனட் ஆயில் விட்டுட்டு, தண்ணீல துணிய நனைச்சு பிழிஞ்சு டேபிளு, பெஞ்ச் இது எல்லாத்தையுமே நான் தொடச்சு முடிச்சுட்டேன். எப்பல்லாம் பார்க்க டைனிங் டேபிள் டல்லா தெரியுதோ, அந்த மாதிரி சமயத்துல தான் இப்படி நான் துடைப்பேங்க. அடுத்ததா டிவி யூனிட்ல நெறைய டஸ்ட் இருந்தது. அந்த டஸ்ட் எல்லாமே நான் தொடச்சு எடுத்துக்க போறேன். டிவி யூனிட்ல பெருசா இருந்த ஒயர் எல்லாமே மடக்கி, அத ஃபோல்ட் பண்ணி நான் ரப்பர் பேண்டும் போட்டு வச்சுட்டேன். என்னதான் இப்படி மடக்கி நான் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சாலும், இந்த அலெக்ஸா இன்னும் 2 நாள்ல ரூம் ரூமா சுத்தப் போகுது. இந்த ரப்பர் பேண்டும் எங்க இருக்க போகுதுன்னே எனக்கு தெரியாது. வீக்கெண்டுல பசங்க ஒரு சில வேலைகள் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா வீக் டேஸ்ல அவங்களால பண்ண முடியறதில்ல. நானும் அவங்கள செய்யணும்னு நான் சொல்றதில்ல. எல்லா நாளும் இப்படி அமைதியா தான் பசங்கள புரிஞ்சுகிட்டு நான் வேலை செய்வேன். ஆனா, அந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடி 1 வாரம் இருக்கும்போது வரும் பாருங்க கோவம். எங்கருந்து தான் வரும்னு தெரியாது. திட்டு வாங்காத பசங்க கூட அன்னைக்கு என்கிட்ட திட்டு வாங்கிடுவாங்க. சின்னதா ஏதாவது நம்மள எதிர்த்து பேசிட்டா கூட அவ்ளோ கோவம் வருது. தானாவே ரீசனே இல்லாம அழுகையும் வந்துருது.
இந்த ஃப்ரிட்ஜ கிளீன் பண்ணி 1 வாரத்துக்கு மேல ஆச்சு. ஆயுத பூஜைக்கு லீவுக்கு வந்த என் பையன் எக்ஸ்ட்ரா ஒரு 4 நாள் லீவு போட்டு வீட்லயே இருந்தான். டெய்லி சமைக்கிறதுக்கும், வாஷ் பண்றதுக்கும் தான் கரெக்ட்டா இருந்துச்சே தவிர, இதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு எனக்கு டைமே இல்லாம போயிடுச்சு. ஃப்ரிட்ஜ் எல்லாம் மாவு, அதே மாதிரி பாலெல்லாம் சிந்தி இருந்தது. ரொம்ப அழுக்கா இருந்த ஸ்டாண்ட மட்டும் நான் எடுத்து கிளீன் பண்ணேன். மத்ததெல்லாம் அப்படியே ஸ்பாஞ்ச வச்சே நான் தொடச்சுக்கிட்டேன். ஏன்னா, இன்னும் கிச்சன் கிளீன் பண்ணணும். பாத்திரம் சிங்க் நெறைய ரொம்பி கிடக்குது. அதையும் நான் தேய்க்கணும். வாஷிங் மிஷின்ல துணி போட்டிருக்கேன். அதையும் எடுத்து காய போடணும். டீப் கிளீன் வந்து இன்னொரு நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னும் விட்டுட்டேன். மாவு அரைச்சு ஒரே இடத்துல தான் வைக்கிறோம். ஆனா, அந்த ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா எப்படி மாவு வருதுன்னே எனக்கு தெரியலைங்க. அட்லீஸ்ட் 2 நாளைக்கு ஒரு முறையாச்சும் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற மாவெல்லாம் இந்த மாதிரி தள்ளி விட்டு, கண்டிப்பா கிளீன் பண்ணணும். அப்படி கிளீன் பண்ணும்போது தான் நம்ம அது உள்ள என்னென்ன வச்சிருக்கோம், என்னென்ன திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்படியே மறந்திருக்கோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். எங்க அம்மா ஊர்லேருந்து வந்துட்டா போதும், ஒவ்வொரு டைமும் சாப்பிடும்போது ஃப்ரிட்ஜில ஏதாவது வச்சுட்டு மறந்துருக்கனா அப்படின்னு போய் போய் பார்ப்பாங்க. அப்படி ஏதாவது நான் மறந்து வச்சுட்டு இருந்தா போதும், எந்த சாப்பாடும் மிச்சம் மீந்தா ஃப்ரிட்ஜில வைக்காத, வெளியவே வையி. ஏன்னா நீ உள்ள வச்சா மறந்துடுற அப்படின்னு என்ன திட்டிக்கிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு வருமானமும் இல்லாம தனியாளா இருந்து விவசாயம் மட்டுமே பார்த்து 6 பசங்கள படிக்க வச்சாங்க. சாப்பாட்டுக்காகவும், பணத்துக்காகவும் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஒரு வேளைக்கு 6 பசங்க சாப்பாடு சாப்பிடணும்னா சும்மாவா சொல்லுங்க? அதனால தான் இன்னைக்கு அவங்க கண்ணு முன்னாடி எந்த ஒரு சாப்பாடும் வீணாகிறத அவங்களால பொறுத்துக்கவே முடியறதில்லைங்க. அடுத்ததான் கிச்சன் கிளீனிங் வேலை தான். இன்னைக்கு மதியம் சமையல் வேலையும் கிடையாது. அதே மாதிரி வீட்ல யாரும் கிடையாது. இந்த மாதிரி சமயத்துல நான் கிளீனிங் வேலைய ஸ்டார்ட் பண்ணா எல்லாமே சூப்பரா முடிஞ்சிருங்க. காலையில தோசையும், சாம்பாரும் பண்ணியிருந்தேன். மதியம் லஞ்சுக்கு மசாலா லெமன் ரைஸும் குடுத்துருந்தேன். ஒயிட் ரைஸ்லயும் கொஞ்சம் இருந்தது. லெமன் ரைஸும் கொஞ்சம் இருந்தது. இதுவே எனக்கு மதியத்துக்கு போதும். சாம்பார் மிச்சம் இருந்தத ஒரு கிளாஸ் பவுல்ல ஊத்தி வச்சுட்டேன். மதியம் சாப்பிடும்போது அப்படியே அவன்ல சூடு பண்ணி சாப்பிடுறதுக்கு வசதியா இருக்கும். டெய்லி மழை, வீடே சில்லுன்னு இருக்கு. துணி துவைச்சு போட்டாலும் காயறதில்ல. தண்ணி குடிக்கிறதுனாலும் சூடு பண்ணி தான் குடிக்க வேண்டியிருக்கு. சாப்பாடு சாப்பிடணும்னாலும் அத சூடு பண்ணி தான் சாப்பிட வேண்டியிருக்கு. தயிர் பாக்கெட்ல கொஞ்சமா தயிரும் இருந்தது. அத வந்து பாக்ஸ்ல ஊத்தி வச்சுட்டேன். எப்பவுமே தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வந்தா, அத கட் பண்ணி பாக்ஸ்ல ஊத்துறதே இல்ல. கேட்டா பாக்ஸ்ல ஊத்துனா ரொம்ப புளிப்பு வந்துருது அப்படிங்கிறா. பாக்கெட்டோட வச்சா தான் புளிப்பு வராம நல்லா இருக்கும்னு சொல்றா. கடைசியா கொஞ்சமா இருந்தத பாக்ஸ்ல ஊத்தி நான் வச்சுட்டேன். டப்ல பாத்திரம் கொஞ்சமா இருந்தது. அதையும் எடுத்து வச்சுட்டேன். ட்ரெய்னருக்கு கீழ இருந்த பிளேட்ல ரொம்ப அழுக்கு இருந்தது. அந்த பிளேட்டையும் நான் வாஷ் பண்ணி அது கீழவே வச்சுட்டேன். ஒவ்வொரு வேலையா கிச்சன்ல செய்யும்போது கண்ல என்னென்னலாம் படுதோ அதெல்லாம் அப்படி அப்படியே செஞ்சு வச்சுருவேன். சண்டே கிச்சன்ல இருக்கிற டைல்ஸ் எல்லாமே நல்லா சோப்பு போட்டு நல்லா தொடச்சு எடுத்துட்டேன். அதே மாதிரி கேபினெட்ஸ், ஹேண்டில் எல்லாத்தையுமே கிளீனா தொடச்சு முடிச்சுட்டேங்க. என்ன ஒண்ணு நான் வீடியோ எடுக்க தான் மறந்துட்டேன். ஸ்டவ் மேல ரசம் சூடு பண்றதுக்காக வச்சிருந்தேன். ஒரு கொதி வந்த உடனே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு, பெரிய பாத்திரத்தையும் வாஷ் பண்றதுக்காக நான் போட்டுட்டேன். கிச்சன் டைல்ஸ் எல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு பளபளன்னு தெரியுதுன்னு. காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே என்னோட முதல் வேலை பார்த்தீங்கன்னா, பழைய சாம்பார், ரசம் ஏதாவது இருந்துச்சுன்னா, அத சூடு பண்ணி வேற ஒரு பாத்திரத்துக்கு ஊத்தி வைக்கிறது தாங்க. இன்னொரு டப்லயும் பாத்திரம் இருக்கு. இது எல்லாத்தையுமே எடுத்து வைக்கணும். இப்ப நீங்க பார்க்குற வேலை எல்லாமே ஒரு 5 நிமிஷம் கூட உட்காராம, தொடர்ந்து ஒரு 2 மணி நேரமா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்பவுமே என்னோட வேலைய நான் அப்புறம் செஞ்சுக்கலாம் நான் தள்ளி போட மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால எவ்வளோ சீக்கிரம் வீட்டு வேலைகள் செய்ய முடியுமோ, அந்த அளவுக்கு செஞ்சு முடிச்சுட்டு நான் வந்து ஆறாம உட்காந்துருவேன். நெறைய பேர் நினைக்கலாம், "இவ்ளோ வேலை செய்ற நீங்க, வீட்டு வேலைக்கு யாராவது வச்சுக்கலாம்" அப்படின்னு. நல்லா வேலை செஞ்சா கண்டிப்பா நான் வச்சுப்பேன். அவங்க செய்ற வேலைய மறுபடியும் நான் செய்ற மாரி இருந்தா, நான் வச்சு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? இப்போ ஒரு 15 நாள் தான் ஆச்சு, வீடு மாப் பண்றதுக்காக மட்டும் வேலைக்கு வச்சிருக்கேன். இப்போதைக்கு ஓரளவுக்கு நல்லா தான் செஞ்சுட்டு இருக்கான். போக போக எப்படின்னு எனக்கு தெரியாதுங்க. மாப் பண்றது மட்டும் தான் அவங்க. ஆனா, அத தவிர எவ்ளோ வேலைகள் இருக்குன்னு நீங்களே பாருங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பாத்திரம் தேய்க்கிறதுக்கு டிஷ் வாஷர் வாங்கிக்கோங்க அப்படின்னு. உங்க குடும்பத்துக்காக உங்க ஹெல்த்த நீங்க வீணாக்கிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என் மேல அவ்ளோ அக்கறையா சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. நிச்சயமா சொல்றேன். இந்த மாதிரி வேலை செய்யாம என்னால ஒரு நிமிஷம் கூட வீட்ல சும்மா உட்காரவே முடியாது. செஞ்சு செஞ்சு பழக்கப்பட்டுட்டேன். நான் கிச்சன்ல வேலை செய்ற இடமும் சரி, அதே மாதிரி நான் வீட்ல இருக்கிற இடமும் சரி, நான் தூங்குற பெட்ரூமும் சரி, எல்லா இடமும் சுத்தமா வச்சு பழக்கம் பண்ணிட்டேன். எனக்கும் வயசாகுதே அப்படின்னு என்னையும் மாத்திக்க நான் ட்ரை பண்றேன். என்னால நிச்சயமா முடியவே மாட்டேங்குதுங்க. ஸ்டவ்ல பர்னர் எல்லாம் எடுத்த பிறகு, அது உள்ள நெறைய டஸ்ட் எல்லாம் இருந்தது. இதெல்லாம் ஸ்பூன்ல லைட்டா சொரண்டி எடுத்துட்டு உள்ள இருக்கிறத அப்படியே ஊதி விட்டுட்டேன். அதுலருந்து எல்லாமே வெளிய வந்துருச்சு. ஸ்டவ் சர்வீஸுக்கு கூப்பிட்டாலும், ஒண்ணு அவங்களும் இப்படிதான் ஊதி எடுக்குறாங்க. இல்லன்னா வேக்யூம் கிளீனர் வச்சு வேக்யூம் பண்றாங்க. எந்த ஒரு வேலை செய்யறதா இருந்தாலும், நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா அதுல செஞ்சோம்னு வச்சுக்கோங்க, அதுல இருக்கிற கஷ்டமே தெரியாது.
எனக்கும் அப்படிதான். வீடு ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப புடிச்சமான விஷயம். புடிச்ச விஷயத்த செய்றப்ப எனக்கு கஷ்டமே தெரியறதில்ல. வீடெல்லாம் அங்கங்க போட்டது போட்ட வாக்குல விட்டுட்டு, வீட்ட மெஸ்ஸியாவும், கிச்சன மெஸ்ஸியாவும் வச்சிருக்கிற வீட்ல போய் இருந்து பாருங்க. எப்படிதான் இந்த வீட்ல இருக்காங்க அப்படின்னும் நெனைக்க தோணும். எப்ப நம்ம வீட்டுக்கு போலாமோ அப்படின்னும் நமக்கு தோண ஆரம்பிச்சுரும். கிச்சன் பழையபடி நீட்டா, ஃப்ரெஷ்ஷா பண்ணிட்டேன். இப்ப தான் இந்த கிச்சன பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்குங்க. இதுக்கப்புறமா கடைசியா என்னோட வேல பார்த்தீங்கன்னா, பாத்திரம் தேய்க்கிறது தான். ஒரு நாள் வெளிய போனேன். சிங்க் ஃபுல்லா பாத்திரம் ரொம்பி போச்சு. ரொம்ப காஞ்சி இருக்கிற பாத்திரத்த இந்த மாரி தண்ணி தெளிச்சு விட்டு கவுத்து வச்சு பாருங்க. மத்த பாத்திரத்த தேய்ச்சுட்டு வர்றதுக்குள்ள இதுல காஞ்சி இருந்ததெல்லாம் நல்லாவே ஊறியிருக்கும். ரிஃப்ளெக்ட் ஜெல் நெறைய பேர் வாங்கியிருப்பீங்க. இந்த ஜெல்லுக்கு அதிகமா தண்ணி மிக்ஸ் பண்ணாம கொஞ்சம் கட்டியாவே தேய்ங்க. அப்பதான் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். நான் பாத்திரம் தேய்ச்சு முடிச்ச பிறகு பாருங்க எந்த அளவுக்கு பாத்திரம் ஷைனிங்கா இருக்கும்னு. என்னோட கொஸ்டின் ஆன்சர் வீடியோ பார்த்துட்டு, அப்பா! என்ன ஒரு கமெண்ட்ஸு. இவ்வளோ நாள் நீங்கலாம் எங்க இருந்தீங்க? அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒவ்வொரு கமெண்ட்ஸும் படிச்சாலே தெரியும். ஒவ்வொன்னும் ஒரு ஒரு விதமா டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஒவ்வொரு கமெண்ட்டும் படிக்கும்போது என்னோட முகத்துல ஸ்மைல் இல்லாம நான் படிக்கவே இல்ல. அந்த அளவுக்கு ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. அதே சமயம் கொஞ்சம் வருத்தமாவும் இருந்தது. ஏன்னா, நெறைய பேரோட பேரு இதுல நான் சொல்லாம விட்டுட்டேன். ஒரு சிலரு இதுல ரெகுலரா கமெண்ட் பண்றவங்க தான். ஆனா, அவங்க பேரு தெரியாதனால என்னால அதுல பேர் சொல்ல முடியாம போயிடுச்சு. இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே கண்டிப்பா பேரு தெரியாதவங்களோட பேர கேட்டு நான் பேர மென்ஷன் பண்ணியிருக்கலாம். ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தப்போ அவங்களோட பேரு கேட்டேன். "வேணாம் சிஸ்டர் பேரு வேணாமே" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப நான் டிசைட் பண்ணது தாங்க. கண்டிப்பா விருப்பம் இருந்தா அவங்க பேர சொல்லியிருப்பாங்க. அவங்களோட பிரைவசி அத நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணவே கூடாது. பிரிட்டி ஃபேமிலி அப்படிங்கிற ஐடியிலிருந்து என்னோட பேர சொல்ல மறந்துட்டீங்களே சிஸ்டர் அப்படின்னு அவங்க போட்ட கமெண்ட்டும், ரெகுலரா வீடியோவ பார்த்துட்டு லைக் மட்டுமே போடுற எங்களெல்லாம் மறந்துட்டீங்களே மஞ்சுமா அப்படின்னு சொன்ன கமெண்ட்டும் பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டேன். உத்திரன்ஸ் அப்படின்ற ஐடியிலிருந்து அவங்க பேரு தெரியாதனால பேரு சொல்லாம விட்டுட்டேன். இந்த வீடியோவ பார்த்த பிறகு தான் அவங்க வந்து அவங்க பேரு சத்யான்னே சொல்லியிருந்தாங்க. சுமதி அப்படிங்கிறவங்களும் ரெகுலரா எனக்கு கமெண்ட் பண்றவங்க தான். அவங்களோட பேரும் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸ்ரீவித்யா, வித்யா, அமுதா, வாணி இவங்க பேரு எல்லாத்தையுமே சொல்ல மறந்துட்டோமே அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டேங்க. நான் போடுற வீடியோக்கு பின்னாடியும், கமெண்ட்ஸ், லைக்குக்கு பின்னாடியும் இவ்ளோ பேர் இருக்கீங்க. என்னதான் நான் வீடியோ எடுத்து கஷ்டப்பட்டு நான் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் குடுத்தாலும், உங்களோட சப்போர்ட் இல்லாம இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கவே முடியாதுங்க. இந்த கொஸ்டின் ஆன்சர் வீடியோ நான் அப்லோட் பண்ண பிறகு வந்த கமெண்ட்ஸ்ல யார் யார் பேர் இருந்துச்சோ, அவங்க பேர் எல்லாமே நம்ம நோட் புக்ல எழுதி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு வீடியோ வரும்போது, யாரோட பேரும் மிஸ் பண்ணாம எல்லாரோட பேரும் சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை இருக்குங்க. ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துகிட்டு, YouTubeல அடுத்தவங்களோட வீடியோ பார்த்துக்கிட்டு, காலத்த ஓட்டுனவ தான் நானும். இன்னைக்கு நான் ஒரு YouTubeப ஸ்டார்ட் பண்ணி, என்னோட YouTubeப பார்த்துட்டு, நீங்க கமெண்ட் பண்றதும் சரி, அதே மாதிரி எனக்கு மோட்டிவேட் பண்றதும் சரி, நிச்சயமா எனக்கு ஒரு புது விதமான அனுபவத்த தருதுங்க. இந்த அனுபவம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்த தருது. இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ என்னோட வாழ்நாள்ல நான் அனுபவிச்சதும் இல்ல. வீடியோக்காகவும் சரி, யாரையும் இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவும் சரி, இந்த மாதிரி நான் பேசல. என்னோட மனசுல நான் உண்மையா என்ன நினைக்கிறேனோ, அத தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரோட கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து மிஸ் ஆகலாம். அது வந்து நாங்க தெரிஞ்சு பண்றதில்ல. ஒரு சில கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, வீடியோல எனக்கு ஷோ ஆகுறதில்ல. ஆனா நோட்டிஃபிகேஷன்ல பார்த்தீங்கன்னா, அந்த கமெண்ட்ஸ் இருக்கும். எந்த கமெண்ட்ஸும் மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நோட்டிஃபிகேஷன்லயும் பார்த்து நான் அதுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். அப்படி ஏதாவது ரிப்ளை பண்ணாம இருந்தா, லேட்டஸ்ட்டா அப்லோட் ஆகுற வீடியோவுல நீங்க வந்து மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்க. நான் நிச்சயமா பதில் சொல்றேன். ஒரு சில சமயம் வீட்ல அதிகமான வேலை இருந்தா, கமெண்ட்ஸ்க்கு என்னால உடனடியா பதில் சொல்ல முடியறதில்ல. நிச்சயமா லேட் ஆனாலும் உங்க கமெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன். நெறைய போர் அடிச்சுட்டேன்னு நெனைக்கிறேன். போதும் இதோட வீடியோவ நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுனோ, உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனோ எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.